ஹலோ மக்களே 295வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ஸ்பேண்டம் வந்து டிரான்ஸ்பார்டர் ஸ்னைல ஆன் பண்றதுக்கு தெரியாதனமா பஸ்டர் காலை வந்து பிரஸ் பண்ணிட்டான். டேய் நீ பஸ்டர் கால் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு ரோபின் சொல்றா. அதை கேட்டுட்டு ஸ்பேண்டம் மிரண்டுட்டான். இங்க என்னன்னு பார்த்தா நேவிக்கு எல்லாருக்குமே தகவல் வந்துருச்சு. பஸ்டர் கால் வந்து ரெக்வஸ்ட் வந்துருச்சு. அது அட்மிரல் அவுகிஜிக்குள்ளது. எல்லாரும் கிளம்புடான்னு சொல்லிட்டு 10 ஷிப்பும் 5 வைஸ் அட்மிரலும் கிளம்பி போய்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து நம்ம என்னிஸ் லபிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. 30 நிமிஷம் ஆகும் சொல்றாங்க. சரி வண்டி என்னிஸ் லபிக்கு விடுங்கடான்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபின் மிரண்டுட்டா. இதுல ஒரு பக்கம் அவங்க பேசினது வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் வெளியவே கேட்டுருச்சு. மொத்தம் பிராட்காஸ்ட் ஆனோன்னு மெரேனே மிரண்டாங்க. டேய் சரி போட்டு வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க லூஃபி தான் கட்டுறாங்க. டேய் இது ரோபினோட சத்தம். அந்த ரோபின் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இந்த டோருக்கு அடுத்து இருக்கான்னு சொல்றான். ஆனா நீ என்ன தண்ண அந்த டோரை தாண்டி போக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுத்தோன்னு லூஃபி சண்டைக்கு வரான். வேற லெவலான்னு சண்டை போடுறாங்க. முந்தி மாதிரி இல்ல லூஃபி நல்லா ஈக்குவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் லூச்சி பக்கத்துல. இரும்பு பெட்டிலாம் உழுது அதெல்லாம் அசால்ட்டா உடச்சு நின்னுகிட்டு இருக்கான் லூஃபி. அடே மலையை விட்டு போடா, நான் ரோபினை காப்பத்துன்னு சொல்றான் அவன். உன்னையெல்லாம் அவளை பார்க்க கூட விட மாட்டேன்டா, உன் வாழ்க்கையில என்னைக்கும் பார்க்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ரோபினை காப்பத்த எந்த எல்லைக்கும் போகும்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ரோபினை தான் கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்பேண்டம் மேல இருந்து அடிச்சிருப்பான். அவ சுத்திட்டு வந்து கீழே வந்து விழுந்திருப்பா. சரி நிக்கோ ரோபின் கிளம்பு, நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்றான் அவன். அவன் முறைச்சுக்கிட்டு இருக்கா. டே அந்த பஸ்டர் காலை கேன்சல் பண்ணிட்டா, இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வாய மூடு, நான் சிபிஎன்ல ஒரு சீஃப், நாளா அப்படிலாம் செய்ய போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். தெரியாதனமா தான் அமுக்கினேன். ஆனா நீ ஒரு முட்டாளு. இங்க எத்தனை பேர் இறந்தாலும் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஃபியூச்சரை நோக்கி பாக்குறவன்னு சொல்லிட்டு இருக்கா ஸ்பேண்டம். எப்படின்னா லூஃபி மத்தவங்களும் எனக்கு பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். முட்டாள்தனமான ஐடியால நினைச்சுக்கிட்டு இருக்காத, அதுக்கு நம்பிக்கையை நீ வைக்காதன்னு சொல்லிட்டு இருக்கா ஸ்பேண்டம். டிபின் எனக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாது. அது ராப் லூச்சி சாதாரண நினைச்சியா, அவனோட பவர் லெவல் வந்து 4000. அவனுக்கு ஈக்குவல்லாம் வந்து உன்னோட லூஃபிலாம் வந்து கூட நிக்க முடியாதுன்னு சொல்றான் ஸ்பேண்டம். எத்தனை பேர் வந்தாலும் சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு எட்டிட்டு மிதிக்கான். பார்த்தா ரோபின் சுத்தி உழுறா. லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ராப் லூச்சியே நம்ம லூஃபியும் தான் காட்டுறாங்க. வேற லெவலில் நின்றுட்டு இருக்கானுங்க. லூச்சியோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். கையை கால்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பாஞ்சு வந்து லூச்சியை தூக்கிட்டு ஒரு வீசுறான். ரோபின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கான். டே அங்கெல்லாம் நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து லூச்சி ஒரு கிக் பண்றான். அடிச்ச அடியில லூஃபி சேதறிட்டான். பேட்டியெல்லாம் தூக்கி வீசுறான். அசால்ட்டா பிளாக் பண்றான். ஆனா நம்மள கம் கேட்லிங்னு வரான். ரெண்டு பேருமே ஈக்குவலா நின்று சண்டை போடுறானுங்க. ரெண்டு பேரும் வேற லெவல் பண்றானுங்க. லூஃபியும் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ராப் லூச்சி தூக்கி போட்டு அடிக்கிறான். லூஃபி செதறிட்டான். நக்கல வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டென்ஷன் ஆயிட்டான். கம் பஸ்ஸுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான் கால்ல. ஆனா லூச்சி அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி நேவியை தான் கட்டுறாங்க. டேய் நம்ம இடமே அழிய போதுடா, எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடுங்கடான்னு சொல்லிட்டு நேவி எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு பக்கம் சிம்னியை தான் கட்டுறாங்க. இன்னும் யாருமே வரல, யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்னி எட்டிலாம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஃபன்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. சிம்னே கொம்பே நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கொக்கரப்பட்டி வந்துட்டா. கிரானி நீங்க வந்துட்டீங்களா, நான் ஒரு ஹோலை கண்டுபிடிச்சேன், அந்த பைரட் கை நான் அங்க அனுப்பி வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சிம்னே. அது மாதிரி அந்த பைரட் கை சாதாரண இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சான். அந்த பவரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சின்ன ஆளா மாறிட்டான் பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சிம்னே. சின்ன ஆளாவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கொக்கர பாட்டி. ஆனா அவன் பெருசா இருந்துட்டு ஒரு போடு போட்ட உள்ள அந்த இடமே சின்ன பின்னமாயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிதானே கோம்பேன்னு சொல்றா. ஆமான்னு சொல்லுது கோம்பையும். அந்த பைரட் குழந்தை அப்படியே செஞ்சான். சரி அவனை பத்தி என்னால புரிஞ்சுக்கிடவே முடியலன்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குன்னு சொல்றாவா. இங்க ஒரு பக்கம் கட் பண்ணி கலிஃபாவை தான் கட்டுறாங்க. நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் நாமி சொல்லிட்டு இருக்கா, நீங்க இருந்து போட போறீங்கன்னா என்கிட்ட கீயை மட்டும் கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. சேவ்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்கிட்டே இருக்காவா. உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்ச நேரம் விளாடுன்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான் நாமி உடம்பு ஃபுல்லாவே அந்த சோப்பை தடவிட்டாவா. சரி இப்ப என்னோட ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. மொத்த உடம்பு ஃபுல்லுமே சோப்பு நுரைய இறக்கி வச்சுட்டாவா. கோல்டன் பபுள்ஸ் சொல்றா. சொன்ன உடனே நாமி அப்படி சாஞ்சிட்டா. அந்த கிளைமேட்டிக் டாக்டர் வர கீழே விழுந்துருச்சு. சாஞ்சிக்கு என்ன நினைச்சா அதே தான் எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த கிளைமேட்டிக் டாக்டர் வந்து அவளால தூக்கவே முடியல, நிக்க கூட முடியல அவளால. என்னோட மொத்த உடம்பு வலுவுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னோட உடம்பு நீ என்ன பண்ணு சொல்லிட்டு எஞ்சின் இருக்கா. பார்த்தா நாமி ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கால தவிர உடம்பு அந்த மாதிரியே இல்ல. உன்னோட கேவியான உடம்பு நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்ப நீ அழகா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்போ உன்னோட பவரும் கையில இருக்காது, அது பாதியா போயிருச்சு. நீ இனிமேல் என் பக்கத்துல கூட நிக்க முடியாது சொல்லிட்டு கலிஃபா. கூல் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டா. பிளே டைம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டெம்பஸ்ட் கிக்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. ஆனா அதுக்குள்ள நாமி எங்க இல்ல, அது ஃபுல்லா மிராஜ். நான் இங்க இருக்கேன், அது மிராஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்குறா. பின்னாடி வந்துட்டு ஒரு குத்துன்னு குத்தி அடிச்சு நொறுக்குதா. ஆனா எங்கேயுமே நாமி இல்ல, எல்லாமே ஃபேக்கு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம சோப்பர் வர உடைச்சிட்டு வரான். நாமி மிரண்டா. இது யாரான்னு சொல்லிட்டு இவ இவ்வளவு பெருசாவா மாறிட்டான்னு சொல்லிட்டு கலிஃபா மிரண்டு வந்துகிட்டு இருக்கா. நீனும் டெவில் ஃப்ரூட் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, உன்னைய பத்தி நான் சாதாரணமா இடம் போட்டேன்னு சொல்லிட்டு கலிஃபா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா நாமியோ பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி யார கட்டுறாங்கன்னா ஜாபரையும் காக்கதான் கட்டுறாங்க. அவனுக்கு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. டெம்பஸ்ட் கிக்கு ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு. ஆனா ஜோரோ
எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா உசோப்போ செதறான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுங்களோ பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க ஒரு பக்கம். ஜோரோ இதோட இதை நிப்பாட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காம. டேய் நீ கொஞ்சம் பொறுமையாயிருடா, இந்த எனிமிகள் கதை இங்க இருந்து முடிக்காம போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. சரி நீ முடிக்கணும் முடிவு எடுத்துட்டா ஓகேடான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே அவன் ஃப்ரெண்டையே வந்து சோடா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சாதாரண ஆளு கிடையாதுன்னு சொல்றான் காக்கு. சரிடா ஜோரோ நீ என்ன சரியா செஞ்சுக்கோடா, என்னோட மைண்டை நான் வந்து கரெக்டா முடிவெடுத்துட்டா, இனிமேல் ஓம் பிளான் படி நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை தாண்ட நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. நோஸ்ட்ராம் கில்லர் அட்டாக் ஸ்வாட் அட்டாக்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். மாக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. மாக்கியா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஜோரோ உன்னோட ஒர்க் உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான் அவன். ஜோரோ அப்படி கையை தூக்கிட்டு வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். ஆட்டி ஆட்டிலாம் பாக்குறான் கரெக்டா இருக்கானான்னு சொல்லிட்டு. இவன் நம்மள கொல்ல போறானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஜோரோ ஜெட்டு மாதிரி துரத்திக்கிட்டு வரான். இப்ப நீ என்னதான்டா பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். நான் வரேன்னு சொல்லிட்டு ஜாபரம் காக்கும் ஜெட்டு வேகத்துல வந்துகிட்டு இருக்கானுங்க. பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறானுங்க. ஆனா பிளாக் பண்ணிட்டு நிக்கிறான். என்னடா அடிக்கிறதெல்லாம் அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க ஒரு பக்கம். டே என்னை டீகை முறையோட யூஸ் பண்றா, என்னை கொன்றாதடான்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இது கில்லர் அட்டாக் மாக்கி, நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான் அவன். பார்த்தா ஜெட்டு மாதிரி வரானுங்க. சரி நாங்க சாக போறோன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் உசப். நீங்க கலிஃபா கேக்குறா, டே நீ சோன் டைப் தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா கலிஃபா. உடனே ஒரு பக்கம் பின்னாடி நான் பத்துக்கிட்டு இருக்கா, இது நானே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா இந்த ஃபார்ம் பார்க்க மான் மாதிரி இருக்கு, இந்த தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாவா. இது நம்ம டோனி சோப்பரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இது என்ன பீஸ்ட்னு சொல்லிட்டு கலிஃபா ஜெட் மாதிரி பிளாக் பண்ணிட்டு டெம்பஸ்ட் கிக்க போட்டு அட்டாக் பண்றாவா. ஏய் சாப்பர் இது நீயாடா, என்னடா பண்ணிக்கிறேன்னு சொல்லி நாமி கேக்குறா. என்னன்னு பார்த்தா நாமியவே அடிச்சு பறக்க கொடுத்தான் அவன். இவனால என்னை கண்டுபிடிக்கவே முடியலையா, என்னடா நடக்கு. அப்பனா இது சோப்பரே கிடையாதான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. இது நீயே கிடையாதா, இது நீலாம் நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் கலிஃபா. சோப்பர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவ. இவ என்ன என்னை மதிக்கவே மாட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா கலிஃபா. சாப்பர் உனக்கு என்ன புரியுதா, நான் தான் நாமி, என்னை பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா என்னன்னு பார்த்தா அங்க இருக்க தண்ணி எல்லாம் உடச்சு எரியுதாம. தண்ணி தூக்கிட்டு வீசுறான். மேல இருந்து ஸ்விம்மிங் பூல் ஸ்ட்ரெயிட்டா சாஞ்சி மேல உள்ள வருது. தரையில விழுந்து செதறிடுச்சு. இந்த மான்ஸ்டர் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு சொல்றாங்க. சாஞ்சி வர கீழே இருந்தா என்னதுக்கு என்ன இருப்பான்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்டை எதுவும் பண்ணிராத, அவன் எதுவும் பண்ணலன்னு சொல்லியிருக்கான் நாமி. இங்க என்னன்னு பார்த்தா சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். ஃப்ரெண்டு எல்லாம் பார்க்க மாட்டேங்க அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனே அன்கான்சியஸ்ல நின்றுகிட்டு இருக்கான். மேல இருந்தெல்லாம் உடச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த சோப்பருக்கு என்னதான் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் பாரு ஆல்ரெடி அவன் கதையை முடிச்சாச்சு, இப்போ ஒருத்தன் வேற வந்தான், அது உங்களோட பெட்டு தானு சொல்லிட்டு கலிஃபா கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா கலிஃபா பேசுறத நம்மளும் மதிக்கவே மாட்டுக்கா. அந்த மான்ஸ்டரை முதல்ல ஸ்டாப் பண்ணணும், என்னோட டியூட்டியை பாக்கணும்னு சொல்லிட்டு கலிஃபா டெம்பஸ்ட் கிக்க போட்டுட்டு ஒரு போடு போடுறா. ஆனா அசால்ட்டா நாமி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. சடனா கால் வந்து நார்மல் ஆகுது. என் கால் எப்படி நார்மல் ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா லைட்டா தண்ணி பட்டவனே அவ கால் நார்மல் ஆயிருச்சு. ஆமா சோப்பு பவர் தானே வச்சிருக்கா, அந்த சோப்புக்கு மேல தண்ணி யூஸ் பண்ணா நொர போயிரும்ல. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி தண்ணி நோக்கி போறா நாமி. ஆனா தண்ணியை தொட விடாம அடிச்சு பறக்கூடாதா கலிஃபா. கோல்டன் பபிள் அட்டாக் நீ ஃபிகர் அவுட் பண்ணாலும் ஒன்னு இங்க இருந்தா தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கலிஃபா. ஷீப் கிளவுட் ரிலாக்சிங் பபிள்ஸ் சொல்லிட்டு திரும்பி அட்டாக்க போடுறாவா. சைக்ளோன்னு சொல்லிட்டு அடிக்க போறா. ஆனா என்னன்னு பார்த்தா திரும்பி நாமியை சுத்தி அந்த நுரைவா பறக்க விடுதா. ஸ்ட்ரென்த் விட்டு போய்கிட்டே இருக்கு அவளுக்கு. சப்ளே ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு பாஞ்சு வாரா. நாமிய பாஞ்சிட்டு வந்துட்டு ஒரு அடி அடிக்கா. அடிச்சு அடிலன்னு நாமி செதறிட்டா. எனக்கு இந்த அட்டாக் ஒர்க் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த அட்டாக் யூஸ் பண்ணி நீ கொல்லன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அது ஒண்ணுமே பண்ணாது என்னோட உடம்ப, ஏன்னா என் உடம்பு ஃபுல்லா பபுள்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. இப்பனால சாகர வர உனக்கு அடிச்சு நொறுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. வெதர் கேஸ்ட் கிளவுடி டெம்போன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் நாமி. டென்ஷன் ஆயிட்டாவா. சரி இந்த வாட்டி டிஃபரெண்ட் அட்டாக்லாம் வருதப்பா அப்படின்னு சொல்லி நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. திரும்பி லைட்னிங்க கொண்டு வர போறியா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கா. இந்த வாட்டி நான் லைட்னிங்க மட்டும் கொண்டு வரல, வேற ஒண்ணு கொண்டு வர சொல்றாவா. அப்ப இவ அதைத்தான் கொண்டு வரான்னு சொல்லிட்டு கலிஃபா பாக்குறா. வெதர் கேஸ்ட் ரெயின்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. போர்டன் ரெயின் டெம்போன்னு சொல்லிட்டு ஒரு போடுறா. என்னன்னு பார்த்தா மழையை பெய்ய வைக்கிறாவா. மழையை பெய்ய வச்சோன்னே சடனா சிஸ்கின் ஃபுல்லா சில்கி அரைஞ்சில எல்லாமே நார்மல் ஆகுது. எப்படி சண்டை பண்ணு சொல்லிட்டு நாமிக்கு தெரிஞ்சிருச்சு. கூல் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறாவா. மிராஜ் டெம்போன்னு சொல்லிட்டு சுத்திட்டு நாமி போய்கிட்டே இருக்கா. சடனா மறைஞ்சு போய்கிட்டே இருக்கா. ஆனா அவ எங்க இருக்கானே அவளுக்கு கண்டுபிடிக்க தெரியல. நான் எங்க இருக்கானான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா மாறிக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு டெஃபரன்ஸ்ல மாறி போய்கிட்டு இருக்காவா. ஃபேட்டா மோர்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா 5 நாமி வந்து நிக்கிறா. அதோட முடியாது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கமராங்க. See you bye.